இன்னைக்கு இந்த வீடியோல 38 lakhs லோன் அமௌண்ட் அதுவும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.99க்கு எப்படி ப்ராசஸ் பண்ணுன்றத பார்க்க போறோம். கஸ்டமர் ஒர்க் பண்ண கம்பெனி காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன். கஸ்டமர் வாங்குற salary 1,74,000. கஸ்டமரோட சிபில் ஸ்கோர் 764. கஸ்டமரோட ஆஃபீஸ் சோழிங்கநல்லூர் சென்னை. கஸ்டமரோட வீடு துறைப்பாக்கம் சென்னை. கஸ்டமருக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, HDFC பேங்க்ல ஆல்ரெடி கஸ்டமருக்கு ஒரு பர்சனல் லோன் போயிட்டு இருக்கு. இது தவிர்த்து பஜாஜ்ல ஒரு பர்சனல் லோன் போயிட்டு இருக்கு, டாடா கேபிட்டல்ல ஒரு பர்சனல் லோன் போயிட்டு இருக்கு, ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுமே கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங் வச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து HDFC பேங்க் பர்சனல் லோனோட மெர்ஜ் பண்ணி சிங்கிள் EMI கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. கஸ்டமருக்கு பஜாஜ்ல 9,45,000 பர்சனல் லோன்ல அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் 7,42,000 இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14.5 எடுத்திருக்காரு. டாடா கேபிட்டல்ல 6,95,000 லோன் அமௌண்ட்ல அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் 5,08,000 15.25 எடுத்திருக்காரு. HDFCல ஆல்ரெடி 12,50,000 பர்சனல் லோன் இருக்கு. அதுல இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 8,17,000 இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11.99 எடுத்திருக்காரு. இது தவிர்த்து ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட் 2,45,000. அந்த கார்டுல 1,95,000 அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. எல்லாத்தோட பிரின்சிபலும் சேர்த்து 22,63,000 வந்து வருது. கஸ்டமருக்கு இது இல்லாம ஒரு 15 lakhs இன் ஹேண்ட் அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ டோட்டல் லோன் அமௌண்ட் 37,63,000. ஸோ 38 lakhs லாகின் பண்ணி 38 lakhs அப்ரூவ் எடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.99க்கு HDFC பேங்க்ல ப்ராசஸ் பண்ணும். இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 7,670 rupees, 7,670 ரூபாய் மட்டும்தான் ப்ராசஸிங் ஃபீஸ் சார்ஜ் பண்ணாங்க HDFC பேங்க்ல. ஸோ HDFC பேங்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதர் பேங்க்ல ஹை ரேட்ல பர்சனல் லோன் இருந்தாலும் அதை லோ ரேட்டுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட பர்சனல் லோனை EMI கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் EMI மாத்தணும்னா நீங்க தாராளமா லோன் டேக்கை கான்டாக்ட் பண்ணி லோன் அவைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.